வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன். மகா பெரியவா பற்றி நம்ம தொடர்ந்து சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். மடத்துக்கு ஒரு வயதான மூதாட்டி வருகிறார். அந்த மூதாட்டிக்கு ஒரு மகன். அந்த மகனுடைய ஜாதகத்தை ஒரு ஜோதிடர் போய் பார்த்துருக்கிறாங்க. அந்த ஜோதிடர் சொல்லியிருக்காரு, உங்கள் மகனுக்கு டைம் சரியில்லை, கெட்ட திசைகள் நடக்குது, இதுக்கு நீ பரிகாரமாக ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அம்மாவோ பரம ஏழை, என்ன செய்கிறது? இவளுக்கு மகா பெரியவா தான் எல்லாம். அப்போ மடத்துக்கு ஓடோடி ஓடுகிறாள். மகா பெரியவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி, மாதிரி ஒரு ஜோதிடர் சொல்கிறாருங்க, என்னுடைய பிள்ளைக்கு நேரம் சரியில்லையா, 1000 பேருக்கு அன்னதானம் போடணும்னு சொல்கிறாரு. நானோ பரம ஏழை, உங்களுக்கு தெரியாததில்லை, நான் எப்படி 1000 பேருக்கு அன்னதானம் போடுறது அப்படின்னு அந்த அம்மா ஒரு கேள்விக்குறியோட கவலையோட மகா பெரியவளை பார்க்குறாங்க. மகா பெரியவர் சிறிது நேரம் கண்களை மூடி தியானம் பண்ணிட்டு, 1000 பேருக்கு அன்னதானம் போடணும் அப்படிங்கிறது தானே பரிகாரம். சரி, நீ இந்த பச்சரிசியில் குருணை எடுத்துக்க. அது விலை குறைவாகத்தான் கிடைக்கும், குறைவான விலையில் கிடைக்கும் பச்சரிசி குருணை. அந்த குருணையை எடுத்துக்கொண்டு போய் நீ எறும்பு புற்றுகள் தூரம் போடு. இந்த காஞ்சிபுரத்தில் எங்கெங்கே எறும்பு புற்றுகள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த அரிசி குருணையை போட்டுக்கொண்டே வா. கொஞ்சம் விளக்கெண்ணெய் வாங்கிக்க, ஒரு வாளியில் உன்னால் முடிஞ்ச வரைக்கும், சக்திக்கு முடிஞ்சது வரைக்கும் இந்த விளக்கெண்ணெயை, காஞ்சிபுரத்தில் எத்தனையோ கோயில்கள் இருக்கு, அந்த கோயில்களில் எரிஞ்சிக்கிருக்க தீபத்தில் கொண்டு போய் இந்த விளக்கெண்ணெயை தினந்தோறும் ஊற்றிக்கிட்டு வா. தினமும் ஒரு வாளி விளக்கெண்ணெய். இதுபோல் நீ ஒரு மாதத்திற்கு செய், தொடர்ந்து செய். உன் மகனுக்கு ஒன்றும் ஆகாது, நல்லபடியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டிக்கு ஆலோசனை வழங்கி அனுப்பி வைக்கிறாரு. இவர் இப்போ இந்த மூதாட்டிக்கு சொன்ன இந்த வழிகாட்டுதல் பின்னாளில் ஒரு பெரிய பணக்காரனின் கர்வத்தை அடக்க பயன்படும் என்பது மகா பெரியவாவுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். அதையும் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.